கொய்யால எனக்கு தெரியாம ஏதோ புதுசா யூஸ் பண்ணிட்டு இருக்க போல வெள்ளையாயிருக்க சொன்னா நான் கூட யூஸ் பண்ணுவல. டேய் மச்சான், நீ எதுவும் ஃபீல் ஆகாதடா. லாஸ்ட் மந்த் எங்க வீட்டாண்டா ஒரு புது கடை வச்சாங்கடா. அதுல எல்லாம் குவாலிட்டி ப்ராடக்ட் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி வாங்கிட்டேன்டா. அப்பத்துல இருந்து இப்படி ஆயிட்டேன்டா. அப்படியா? டேய் அந்த ஷாப் பேர் நான் சொல்றேன், நானும் போய் வாங்கிக்கிறேன். கடை பேர் கடையில எல்லாருமே 5 லிட்டர் பேர்ல தான் வச்சுக்கிறாங்களாண்டா. அந்த கடையில ஒரு 10 பேர் வேலை செய்யறாங்க. அதோட ஒரு ஆண்டி கூட உட்கார்ந்து இருக்குதுடா. ஆண்டி பேர் அஞ்சலின்னு நினைக்கிறேன். அதுக்குதான் 10 அஞ்சலின்னு வச்சுக்கிறாங்கடா கடை பேர். டேய் பழைய ப்ராடக்ட்ல என் பச்சை மிளகா பச்சடி அதுக்கு பேர் பத்தஞ்சலி இல்லடா, பத்தாஞ்சலி. சார் 29th எங்க அக்கா என்கேஜ்மெண்ட் இருக்கு சார். 28th இருந்தா ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சொல்லுங்க. நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. எனக்கு உங்க மேல லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் போல இருக்கு. கேன் ஐ ஹேவ் யுவர் நம்பர் ப்ளீஸ்? பாருமா, உந்த லவ் கிடையாது, இன்ஃபேச்சுவேஷன். ஏதோ நீ போகிற, என்னை பார்த்த, ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு சொல்லி ஐ லவ் யூ சொல்கிற, அவ்வளோதான். இதெல்லாம் வேஸ்ட்டு. அதனால் வீட்டுக்கு போ, நல்லா படி, நல்லா வேலை வாங்கிக்கோ, அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கோ. இது நான் தெரியுமா, இந்த பேப்பரில் சில வேல்யூபிள் வேர்ட்ஸ் இருக்குது. இது போல் ஒரு பொண்ணுலாம் வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணால் இந்த பேப்பரை கொடுப்பேன். இப்போ நீ வந்த, உங்ககிட்ட கொடுக்குறேன், எடுத்துக்கோ. ஏய் கண்ணு தெரியலையா? பின்னாடி என் பொண்டாட்டி இருக்கு. கீழே நம்பர் இருக்குல்ல, வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த நம்பருக்கு கால் பண்ணு. என்னங்க, இன்னைக்கு ஏதாவது ஹாரர் மூவிக்கே என்ன கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். ஹாரர் சினிமா பார்க்கறதுக்குலாம் எதுக்கடி தியேட்டர் வரைக்கும் போனோம்? நம்ம வீட்லயே பார்க்கலாம். வீட்லயா? இன்னைக்கு டிவில எந்த ஹாரர் மூவியும் வரலையே, எப்படி பார்ப்போம்? டிவில இல்லடி, உள்ள பெட்ரூம்ல நம்ம கல்யாண சீடி இருக்கு, அதை எடுத்துட்டு வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்க்கலாம். என்னங்க? என்னடி முன்னாடி கொடுத்தது பத்தலையா? மறுபடியும் வந்திருக்க? குடுப்பீங்க. முதல்ல கண்ணை திறந்து இத பாருங்க. லிப்ஸ்டிக்கு? இது லிப்ஸ்டிக்ன்ட்டு எனக்கும் தெரியும். உங்க ஷர்ட் மேல எப்படி வந்தது? எப்படி வந்துருச்சுப்பா? என்னங்க சைலண்ட் ஆயிட்டீங்க? என்னமோ யோசிக்கிறீங்களே, என்னது அது? எனக்கு புரிஞ்சிருச்சு, நீங்க யாரோ ஒரு பொண்ணு கூட அக்கிரம சம்பந்தம் வச்சிருக்கீங்கல்ல. இருடே, நானும் அதான் யோசிக்கிட்டு இருக்கேன். அந்த நேரத்துல நான் ஷர்ட்டை எடுத்திருந்தேனே. டேய் என் சிங்க குட்டி, சொல்ல சித்தப்பே. இந்த கிரிக்கெட்ல 2020 மேட்ச் வந்ததுல இருந்து பாக்குறதுக்கே ஒரு புதுவிதமான இன்ட்ரெஸ்ட் இருக்குடா. ஆமா சித்தப்பே, செம்மையா இருக்குதுல. அதே மாதிரி உங்க எஜுகேஷன் சிஸ்டம்ல நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா படிக்கிறதுக்கு இந்த 2020 மாதிரி என்ன பிளான் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த 2020 மாதிரியா? அப்போ சித்தப்பே, எங்க கொஸ்டின் பேப்பருக்கு 1 மணி நேரத்து 20 நிமிஷம் டைம் கொடுக்கணும். எல்லா 20 நிமிஷத்துக்கும் நாங்களும் எங்க ஃபிகருங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிறதுக்கு 2 நிமிஷம் டைம் கொடுக்கணும். எங்க கோயிலுக்கு ஆடியன்ஸ்ல நின்று அனுஷ்கா எப்படி என்கரேஜ் பண்ணுமோ, நாங்க எக்ஸாம் எழுதும் போது கூட எங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வெளியில நின்று என்கரேஜ் பண்ணணும். அப்புறம் ஒரு ஃப்ரீ ஹிட் இருக்கணும் சித்தப்பே. அப்படின்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? ஏதோ ஒரு கொஸ்டனுக்கு எங்களுக்கு பிடிச்ச ஆன்சராக எழுதிக்கலாம். முதல்ல 20 நிமிஷம் மட்டும் பவர் பிளே கன்ஃபார்மாக இருக்கணும். எப்படி நினைக்கிற? எக்ஸாம் எழுதுற 20 நிமிஷம் ரூமில் இன்விஜிலேட்டர் இருப்பான்ல, வெளியே போய் நின்றுப்பான். சித்தப்பே, கடைசி இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நாங்கள் கரெக்டாக ஆன்சர் எழுதுன எல்லா வாட்டியும் சீர்கல்ஸ் வந்து அட்டா காலேஜில் சீர்கல்ஸ் இருக்க மாட்டாங்களா? காலேஜில் இருக்கிற எல்லா ஆயவும் சேர்ந்து தொடப்பையை வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடணும். மச்சான், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. இன்னைக்கு ஃபுல்லா குடிச்சிருவேன். எதுக்கு மச்சான் அவ்வளோ ஹாப்பியா இருக்கிற? அதுவா, எனக்கு ஃபன் பாக்கெட்டை பார்த்துட்டு சினிமா ஆஃபர்ல வந்துகிட்டு இருக்குதுடா.
எனக்கு கூட சீரியல் ஆஃபர்ஸ் வருது மச்சான். அப்போ காலியா இருக்கிறதுக்கு ஃபனியும் பார்க்க மட்டும்தானா? அவங்க காலியா இருக்கிறது தான் பெட்டர் மச்சான். அவங்களுக்கு எது வந்தாலும் நமக்கு பார்ட்டி கூட தர மாட்டாங்க. ஆனா நீ ஃபுல்லா குடிச்சலடா. இன்னும் எவ்வளோடா குடிப்பட பரதேசி நாய? எவ்வளோ குடிக்கிறேன்? வேணாம். அங்க 3 மரம் இருக்குதுடா. அந்த 3 மரமும் 6 மரமா தெரியற வரைக்கும் குடிச்சிட்டே இருப்பேன். அப்படின்னா போதும்டா, குடிக்கிறது நிறுத்து. உனக்கு எதுக்குடா? உனக்கு வேணும்னா ஒரு பெக்கு ஊத்துறேன் இருக்கு. போட்டாங்க உன் பெக்ல என் பாப்கார்ன் செட்டு நீ உனக்கு ஃபுல்லா ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அங்க 3 மரம் இல்லடா, ஒரே மரம் தான் இருக்குது. டாக்டர், எங்க வீட்டுக்காருக்கு இப்பெல்லாம் உடம்பு சரியாவே இருக்க மாட்டேங்குது. மனசளவுல ரொம்ப நொந்து போயிட்டாரு. எதை கேட்டாலும் வெட்டிக்கோ வெட்டிக்காத, வெட்டிக்கோ வெட்டிக்காதன்னு சொல்றாரு டாக்டர். நீங்க தான் ஒரு வழி சொல்லணும் டாக்டர். பாருமா, உனக்கு நான் ஒரு சில ப்ரெகாஷன்ஸ் தரேன், கேட்டுக்கோ. டெய்லி காத்தால உங்க வீட்டுக்காருக்கு ஒரு ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் கொடு. நீங்க பிளசண்டா இருங்க. உங்க வீட்டுக்காரர் மூடு கூட பிளசண்டா இருக்கணும். டேஸ்டி டின்னர் பண்ணணும். நீங்க டிவி சீரியல்ஸ் பாக்குறது, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இதெல்லாம் நிறுத்திடுங்க. முக்கியமா ஷாப்பிங்க்கு எடுத்துட்டு போக சொல்லி கேட்க கூடாது. இந்த ப்ரிகாஷன்ஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க ஹஸ்பண்ட் 1 இயர்ல ரிகவர் ஆயிடுவாரு. அப்படியா? சரி டாக்டர். கட் பண்ணிக்கோ, கட் பண்ணிக்காத, கட் பண்ணிக்கோ, கட் பண்ணிக்காத, கட் பண்ணிக்கோ, கட் பண்ணிக்காத. அண்ணி, அண்ணனோட சுச்சுவேஷன் பத்தி டாக்டர் என்ன சொன்னார் அண்ணி? டாக்டர், உங்க அண்ணன் 1 வாரத்துல செத்து போயிடுவாருன்னு சொன்னாரு பார்கவ். அப்படியா டாடி? கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க நிஜமா சூப்பர். ஐ அம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. ஓகேவா? பாய். டேய் பிக்கி, எங்க டாடி ரொம்ப நாள் கழிச்சு மிலிட்டரி வார்ல சத்ருக்களை கொன்னுட்டாங்களாண்டா. அப்படியா? அப்படின்னா உங்க அப்பா நல்லா பிளான் பண்ணி கொண்டு இருப்பாரு. ஆமாம் பிக்கி, காலு கை துண்டு துண்டா வெட்டி கொன்னுட்டாங்களாம். அப்படியா? அப்போ தலையா? அது அப்பத்துக்கே யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்களாம் பிக்கி. வெள்ளை புடவை கட்டுனது யாருக்காகவோ, மல்லிகை வச்சது யாருக்காகவோ. பிசாசு பிசாசு எப்படி உட்காந்துக்குது பாரு. எல்லா வேலையும் என்ன விட்டே செய்ய சொல்லுது. என்னங்க என்ன? நீங்க பொண்ணு பார்க்க வந்தபோது நான் எந்த புடவை கட்டிக்கிட்டேன்னு ஞாபகம் இருக்கா? எனக்கு தெரியாது பேபி. அப்போ நீங்க என்ன பார்க்காமலே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க இல்ல? பாரு பேபி, தண்டவாளத்துல தலை வச்சு படுக்கிறவனுக்கு வர்றது ஹைதராபாத் எக்ஸ்பிரஸா சென்னை எக்ஸ்பிரஸான்னு பார்த்துனா இருப்பான்.